ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு நதிரா சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப சூப்பரான டிஃப்ரெண்ட்டான ஒரு வெஜிடபிள் சப்பாத்தி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த சப்பாத்தி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டஃப்டு சப்பாத்தி. ஸோ இந்த சப்பாத்தியை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இந்த சப்பாத்திக்கு வந்து பார்த்திங்கன்னா சைடிஷ் எதுவுமே தேவையில்லை, சும்மாவே சாப்பிட்லாம். வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த ரெசிபிக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். ஸோ நல்லா அதை வந்து சளிச்சு எடுத்துக்கலாம். 2 கப் அளவுக்கு கோதுமை மாவும் அதோடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3/4 கப் அளவுக்கு உங்களுக்கு மைதா மாவு வேண்டாம் அப்படின்னா கோதுமை மாவை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். நான் வந்து பார்த்திங்கன்னா 3/4 கப் அளவுக்கு மைதா மாவு அதோடு சேர்த்துக்கிறேன். ஸோ மாவுக்கு தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கலாம். அதை வந்து நல்லா ஃபஸ்ட்டு கையால் மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு வந்து மாவில் எல்லாமே மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த சப்பாத்தி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வந்து சப்பாத்தியில் வெஜிடபிள் எல்லாம் வச்சு செய்ய போகிறோம். குழந்தைங்களுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக சாப்பிட கொடுக்கலாம். இதுக்கு வந்து எந்த ஒரு சைட் டிஷ்ஷுமே தேவையில்லை, சும்மாவே சாப்பிட்லாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நம்ம வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஸோ எண்ணெய் சேர்த்து வந்து மாவு பிசையும் போது மாவு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா வந்து எல்லா மாவுலையும் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு சப்பாத்தி மாவு தேய்ப்போம் இல்லையா, அந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கப்பில் வந்து 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன். நல்லா சாஃப்டாக வந்து பிசைஞ்சு எடுத்துக்கணும். சப்பாத்தி மாவு எந்த அளவுக்கு நம்ம பிசைஞ்சு எடுப்போமோ ஸோ அந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஸோ அந்த 1 கிளாஸ் தண்ணியுமே தேவைப்பட்டுச்சு. நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன். மாவு வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இந்த அளவுக்கு இருக்கணும், ஹார்டாக இருக்கக்கூடாது. சாஃப்டாக இருந்தால் தான் சப்பாத்தி வந்து நல்லா வரும். மேலே கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அப்ளை பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு 10 நிமிஷம் வந்து நம்ம மூடி வச்சுருவோம். கொஞ்சம் நேரம் ஊறட்டும், அதுக்கப்புறம் வந்து நம்ம செய்யலாம் இந்த ரெசிப்பியை. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த சப்பாத்தி வந்து நம்ம ஸ்டஃப் பண்ணி தான் செய்ய போகிறோம். ஸோ சப்பாத்திக்குள்ளே வைக்கிற வெஜிடபிள் ஸ்டஃப் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து ஒரு பவுலில் ஃபஸ்ட்டு நான் வெங்காயம் வந்து சின்னதாக வந்து பார்த்திங்கன்னா கேரட் செய்வோம் இல்லையா, அதில் சீவி வச்சுருக்கேன். அப்போ தான் வந்து சப்பாத்தி ஸ்டஃப் பண்ணும்போது வெங்காயம் வந்து வெளியே வராது. பெருசாக இருந்துச்சுன்னா வெங்காயம் வந்து ஸ்டஃப்புக்கு மேலே வெளில வந்துடும். ஸோ அதனால் நல்லா சீவி எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு 3 பெரிய வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து சேர்த்துருக்கேன். அதோட ஒரு குடமிளகா வந்து சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து க்ரீன் கலர் இருந்தாலும் சேர்த்துக்கலாம், அது உங்கள் விருப்பம் தான். நான் என்கிட்ட இன்றைக்கி ரெட் கலர் இருந்துச்சு, ஸோ அதை நான் சேர்த்துக்கிட்டேன். அதோடு வந்து பார்த்திங்கன்னா மேகியில் நம்ம பேக்கெட் மசாலா கொடுப்பாங்க இல்லையா, ஸோ அந்த மசாலா ஒரு பேக்கெட் சேர்த்துருக்கேன். அதோட ஒரு 1/2 ஸ்பூன் வந்து பெப்பர், 1/2 ஸ்பூன் வந்து ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து அதோட வந்து ஒரு பெரிய உருளைக்கிழங்கு வேக வச்சு நல்லா மசிச்சு வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போது இந்த வெஜிடபிளுக்கு தேவையான உப்பு வந்து சேர்த்துக்கலாம். இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா வந்து கையால் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்த்தக்கூடாது, தண்ணி சேர்த்தாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ வந்து சப்பாத்தி நம்ம வந்து தேய்ச்சி எடுத்துக்கலாம். ஸோ சப்பாத்தி தேய்க்கிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா கட்டையில் ஓரளவுக்கு கொஞ்சமாக மாவு நீங்கள் தூவிட்டு தேய்ச்சிங்க அப்படின்னா கீழே வந்து ஒட்டாது. ஸோ அப்படி நம்ம தேய்ச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் சப்பாத்தி தேய்ச்சி ஒரு சப்பாத்தி நான் உங்களுக்கு ஸ்டஃப் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ நீங்கள் மாவு சேர்த்துட்டீங்க அப்படின்னா நல்லா சப்பாத்தி ஒட்டாமல் தேய்க்க வரும். ஸோ அதுக்காக தான் வந்து கட்டையில் கொஞ்சமாக மாவு நான் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ நல்லாவே மெலிசாவே தேய்ச்சி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து இதில் வந்து நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த வெஜிடபிள் ஸ்டஃப்பை வந்து நடுவில் வச்சுக்கலாம். சப்பாத்தி ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஒரு சைடு மட்டும் வச்சு கூட நீங்கள் வந்து சப்பாத்தி வந்து ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து சப்பாத்தி ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி சப்பாத்தி ஃபுல்லாக வந்து நம்ம வெஜிடபிள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதை வந்து இப்படி நீங்கள் ரோல் பண்ணிக்கோங்க. ஸோ ரோல் பண்ணும்போது மெதுவாக ரோல் பண்ணுங்கள், இல்லைன்னா சப்பாத்தி வந்து பிஞ்சு வந்துடும். ஸோ இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கலாம்.
ரோல் பண்ணிவிட்டு நான் செய்கிற மாதிரி செஞ்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதிரி செய்ய வரல அப்படின்னா நீங்கள் வந்து அதை சப்பாத்தி நடுவில் வச்சு விரலால் மடித்து கூட நீங்கள் செஞ்சுக்கோங்க. அது உங்கள் விருப்பம்தான். ஸோ இந்த மாதிரி செஞ்சுட்டு மேலே லைட்டாக மாவு வச்சு கையாலேயே தட்டி எடுத்துக்கலாம். அதில் உள்ளே வச்சா வந்து ஸ்டஃப் வந்து வெளில வந்தாலும் ஒன்றும் பிரச்சனை, வேக வைக்கும்போது அது வந்து சரியாக போயிடும். ஸோ இப்போ வந்து தோசைக்கல்ல வந்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சப்பாத்தி இதில் வந்து போட்டு எடுத்துடலாம். ஸோ பார்த்திங்கன்னா இந்த காயெல்லாம் கொஞ்சமாக வெளில வந்திருக்கு, அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வந்து எண்ணெய் ஊற்றி சப்பாத்தி வந்து செஞ்சு எடுக்கும்போது சரியாயிடும். ஸோ தோசைக்கல்லில் போட்டுட்டு உங்களுக்கு நல்லா மொத்தமாக இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி கையில் வச்சு பண்ணி விடுங்க. நல்லா மெலிசாக வந்துடும். எண்ணெய் விட்டுக்கலாம். ஸோ எண்ணெய் விட்டு இப்போ சப்பாத்தி பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் வெந்துருச்சு. இப்போ வந்து திருப்பி போட்டுட்டேன். பார்த்திங்கன்னா இந்த வெஜிடபிள் எல்லாமே வெளியில் வந்துருந்துச்சு. ஸோ இப்போ பார்க்கும்போது எதுவுமே தெரியல, எல்லாமே சரியாக இருக்குது. ஸோ இதே போல் எல்லா சப்பாத்தியுமே செஞ்சு எடுத்துக்கலாம். ஸோ குழந்தைங்க வந்து ஈவினிங்கில் வந்து ஏதாவது ஸ்நாக்ஸ் கேட்டால் கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். நம்ம வெஜிடபிள் வச்சுலாம் செய்யும்போது ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ நான் எல்லா சப்பாத்தியுமே இந்த மாதிரி சுட்டு எடுத்துட்டேன். சூப்பரான பார்த்திங்கன்னா வெஜிடபிள் ஸ்டஃப் சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. நம்ம எப்போவுமே ஒரே மாதிரி சப்பாத்தி இட்லி தோசை சாப்பிடாம ஸோ ஒரு நாள் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தோம் அப்படின்னா குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் கட்டாயம் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபியை வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு என்னோட கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் ஒரு ஆப்ஷன் கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோஸ் போட்டோன்னா அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் தொடர்ந்து என்னோடய வீடியோஸை பார்க்கலாம். மறுபடியும் ஒரு நல்ல ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.